அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 4 கவிதை பேழையில் கல்வி அழகே அழகு. மனிதர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள எண்ணற்ற அணிகலன்களை பயன்படுத்துகிறார்கள். மோதிரம், பிரஸ்லெட்டு, நெக்லஸ்ஸு, நெத்திச்சுட்டி, சந்திரன், சூரியன், ஆரம், கொலுசு, இப்படி பல அணிகலன்களை அணிகிறார்கள். இந்த அணிகலன்கள் எல்லாம் தங்கம் அல்லது வெள்ளி போன்ற விலை மதிப்புமிக்க உலோகங்களால் செய்யப்பட்டவையாக இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தரக்கூடிய உன்னதமான அணிகலன் எது என்றால் அதுதான் கல்வி. குமரகுருபரர் அவர்கள் எழுதிய பாடல்: கற்றோர்க்கு கல்வி நலனை களநல்லாள், மற்றோர் அணிகலன் வேண்டாவாம், உற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா, யாரே அழகுக்கு அழகு செய்வார். கலன் அணிகலன் என்று பொருள். முற்ற ஒளிர என்று பொருள். ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகு கூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அதுபோல கல்வி கற்றவர்களுக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவர்களுக்கு தேவையில்லை. ஆகவே மனிதனுக்கு உண்மையான அழகு கல்வி, மற்ற அணிகலன் எல்லாம் அழகு தருபவை அல்ல என்று குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார். கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளிமாலை, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ், இதெல்லாம் அவர் எழுதிய படைப்புகள். மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுறதுனால இந்த நூல் நீதி நெறி விளக்கம் என்று பெயர் பெற்றது. எனவே மக்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுறாரு. கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்களால் இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது. இந்த நூலின் 13ஆம் பாடல் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.